நாடார் உறவின்முறை சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் கல்வி நிலையங்களின் 75ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக அயன்புரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான திரு விஜய் வசந்த்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நாடார் சங்க பொதுச் செயலாளர் திரு கரிகோல் ராஜ் மற்றும் பல்வேறு தொழிலதிபர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் பள்ளி சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் என அனைவருக்கும் சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் 75ஆம் ஆண்டு விழாவின் கல்வெட்டையும் விஜய் வசந்த் திறந்து வைத்தார். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதாக பள்ளி நிர்வாகிகள் தெரிவித்தனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அடுத்தது கல்வெட்டு திரு சிறப்பிக்க வருகிறார் அயன்புரம் நாடார் உறவின்முறை சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு எஸ்.எம். பாஸ்கர் அவர்கள். விழாவிற்கு வந்தமைக்கு மிகவும் நன்றி. உயர் திரு விஜய் வசந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி மாவட்டம். உங்களின் வருகை எங்களுக்கு பெருமை. அடுத்தது உயர் திரு ஜி கரிகோல் ராஜ் பொதுச் செயலாளர் நாடார் மகாஜன சங்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக மகிழ்ச்சி. அடுத்ததாக உயர் திரு ஏவிஎஸ் மாரிமுத்து இணை செயலாளர் நாடார் மகாஜன சங்கம். பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். திரு ஏவிஎஸ் மாரிமுத்து இணை செயலாளர் நாடார் மகாஜன சங்கம். அடுத்ததாக திரு எம் செல்வகுமார் நிறுவனர் வீனஸ் கலர் சிஸ்டம். அடுத்தது உயர் திரு ஜி மோசஸ் தர்மபாலன் நிறுவனர் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பு. அடுத்ததாக உயர் திரு டி பெர்னட் ஜான்சன் நிறுவனர் ஜெனோவா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அடுத்ததாக முன்னாள் இணை செயலாளர் தொழிலதிபர் திரு கிப்சன் அவர்கள்.
அடுத்ததாக திரு புத்திரகுமார் அவர்கள். நாடார் மகாஜன சங்கம் செங்கல்பட்டு செயலாளர், மண்டல செயலாளர். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் ஒரு குழு புகைப்படம் எடுக்க நினைவாக கொண்டாட செய்யும் கல்வெட்டு திறக்கும் நிகழ்ச்சி. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுப்போமாக. நாடார் உறவின் முறை சங்கத்தின் திறக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்கள் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார். கவள விழாவின் சிறப்பு மிக்க திருநாள். சிறப்பு விருந்தினர்கள் சூழ வரவேற்புரை. மனம் கனிந்த விருந்தோம்பலின் மொழியாக வரவேற்புரை. இன்றைய நிகழ்வின் இனிய நுழைவாயிலாக வரவேற்புரை மலர இருக்கிறது. எங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இனிய சொற்களால் அலங்கரித்து விழாவின் சிறப்பிற்கும் வரவேற்புரையை வழங்க அயன்புரம் நாடார் உறவின் முறை சங்கத்தின் பொதுச் செயலாளர் உயர் திரு SM பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அயன்புரம் நாடார் உறவின் முறை சங்கத்தை நிறுவிய நிறுவனர்களின் நினைவை போற்றும் 75வது பவள விழா ஆண்டிற்கு வரவேற்பை ஆற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அழகான காலை பொழுது மேகம் சூழ்ந்த வானம் முகம் காட்ட சுட்டரிக்கும் சூரியன் புன்னகையோடு மலரட்டும், இனிதே துவங்கட்டும் இந்த நாள். நமது சங்கத்தின் 75ஆம் ஆண்டு பவள விழா சிந்திக்க நேரமில்லாமல் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில மணி நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு பாசப்பிணைப்பால் எங்கள் விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்து உள்ளோர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவில் தலைமையுரை ஆற்ற வந்திருக்கும் அயன்புரம் நாடார் உறவுமுறை சங்கத்தின் தலைவர் PA பிரபாகரன் அவர்களையும், முன்னிலை ஆற்றவிருக்கும் ஊப்பு சௌந்தரபாண்டியன் பள்ளி கமிட்டியின் தலைவர் திரு SVA பாலசுப்ரமணியன் அவர்களையும், காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் கமிட்டி தலைவர் திரு மா மதிவாணன் அவர்களையும், பாரத ரத்னா காமராஜர் அகாடமியின் தலைவர் திரு VM சக்திவேல் அவர்களையும், ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கும் அயன்புரம் நாடார் உறவுமுறை சங்கத்தின் பொருளாளர் திரு TS மோகன் அவர்களையும், சென்னை மாவட்ட சார்பாக பல்வேறு பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் பதக்கங்கள், சான்றிதழ்கள் மற்றும் வெற்றி கோப்பைகளை வழங்கி சிறக்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு மதிப்பிற்குரிய விஜய் வசந்த் MP அவர்களையும், நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி உயர் திரு G கரிகோல்ராஜ் அவர்களையும், நாடார் மகாஜன சங்கத்தின் இணைச் செயலாளர் உயர் திரு அண்ணாச்சி AVS மாரிமுத்து அவர்களையும், வீனஸ் கலர் சிஸ்டம் நிறுவனர் திரு PNJF லைன் M செல்வகுமார் அவர்களையும், ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி நிறுவனர் உயர் திரு G மோசஸ் தர்மபாலன் அவர்களையும், ஜீவன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜிங் டைரக்டர் பிரசிடென்ட் உயர் திரு T பெர்னட் ஜான்சன் அவர்களையும், நாடார் மகாஜன சங்கத்தின் இளைஞரணி தலைவர் திரு கிப்சன் அவர்களையும் மற்றும் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளையும், சௌந்தரபாண்டியன் பள்ளியின் அனைத்து நிர்வாகிகளையும், காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் அனைத்து நிர்வாகிகளையும், பாரத ரத்னா காமராஜ் அகாடமியின் அனைத்து நிர்வாகிகளையும், செயற்குழு உறுப்பினர்களையும், சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களையும், குடும்ப உறுப்பினர்களையும், இரு பள்ளிகளின் ஆசிரியர் பெருமக்களையும், WPS பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி RS லதா அவர்களையும், காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பிரின்சிபால் திரு கார்த்திக் பிள்ளை அவர்களையும் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் தலைவர் திரு SVA பாலசுப்ரமணியன் அவர்களே, KMS பள்ளி கமிட்டி தலைவர் திரு மா மதிவாணன் அவர்களே, பாரத ரத்னா காமராஜ் அகாடமி தலைவர் திரு VM சக்திவேல் அவர்களே,
இந்த இனிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் விதத்தில் வந்து வருகை தந்துள்ள கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் உயர்திரு விஜய் வசந்த் எம்பி அவர்களே, எங்கள் சமுதாயத்தின் தலைவர் நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் உயர்திரு ஜி கரிகோல்ராஜ் அவர்களே, நாடார் மகாஜன சங்கத்தின் இணைச் செயலாளர் உயர்திரு ஏவிஎஸ் மாரிமுத்து அவர்களே, வீனஸ் கலர் சிஸ்டம் நிறுவனர் லயன் எம் செல்வகுமார் அவர்களே, ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பின் நிறுவனர் உயர்திரு ஜி மோசஸ் தர்மபாலன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சி அமைய காரணமாக இருந்த மேனேஜிங் டைரக்டர் ஜவா குரூப் ஆஃப் கம்பெனி உயர்திரு டி பெர்னட் ஜான்சன் அவர்களே மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகளே, காமராஜ் பள்ளி நிர்வாகிகளே, WPS பள்ளி நிர்வாகிகளே, பாரத ரத்னா அகாடமி நிர்வாகிகளே, சங்கத்தின் நிர்வாகிகளே மற்றும் நன்றியை சொல்ல இருக்கின்ற TS முருகேச பாண்டியன் அவர்களே, WPS பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, காமராஜ் பள்ளியின் முதல் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது முதல்ல இந்த ப்ரோக்ராமில் வந்து திடீர்னு விஜய் வசந்த் அண்ணாச்சி வர முடியாத சூழ்நிலையை தெரிவித்தாங்க. எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ரொம்ப எங்கள் நிர்வாகத்திலையும் உறுப்பினர்களும் ரொம்ப விருப்பப்பட்டோம். அது ஆண்டவன் செயல், அந்த நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். அவர் வந்து கலந்துட்டார். இதற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில். அதுக்கு முழு காரணமாக இருந்தது நம்ம பெர்னட் ஜான்சன். அந்த அண்ணாச்சியும் விடாமல் முயற்சி செஞ்சு, இதுக்கு இன்னொரு காரணம் தான் நம்ம பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் தினகரன், அவரும் முயற்சி எடுத்து எல்லாரையும் வந்து பேச வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருந்தது. இந்த நேரத்தில் அது வந்து சிறப்பித்ததுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், எல்லாருக்கும் கவனத்துக்கு தெரிஞ்சு இந்த சங்கத்தினுடைய வரலாறை பற்றி. இந்த வரலாறை வந்து சொல்லணும்னா, குழந்தைகளுக்கும் சரி, பரிசு பெற இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸும் இந்த குழந்தைகளுக்கு வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ பேசுறதே வந்து நேரில் பேசுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே ஃபோன்லேயும் தான் பேசுகிற மாதிரி ஒரு தருணம் இருக்குது. அந்த தொலைபேசியை வந்து உங்களுக்கு சாதகமாக, இப்போ பல டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதை உங்கள் சாதகமாக உங்கள் திறமையை வளர்த்துவதற்கும் உங்களுடைய திறமையை கண்டுபிடிப்பதற்கும் அதை எப்படி சிறப்பாக செயல்படுவதில் பயன்படுத்துங்கள் என்று ஒரு கல்வியாக கேட்டுக்கொள்கிறோம். படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கலையிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் நீங்கள் அதிக ஆர்வம் செலுத்தி பங்கேற்க வேண்டும். ஏன்னா வந்து இந்த புதிய இந்தியா, வளர்கின்ற இந்தியா, எதிர்கால இந்தியா வந்து உங்களை நம்பி இருக்கும்போது எல்லா துறையிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையோடு, என்னதான் நம்ம இருந்தாலும் நம்மளை கற்று கொடுத்த ஆசிரியர்களும் சரி, நாம் இந்த இடத்துல இருக்க துணையா இருக்க நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னா மறைந்த தந்தை திரு H. வசந்தகுமார் அவர்கள் வந்து அவருடைய சொன்னது போல 78 வந்து எல்லாரும் கேலிக்கும் கிண்டலுக்கும் இடையே வந்து என்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்ச ஒரு கடையில் ஆரம்பித்த வசந்தற்கு வந்து இன்று 130 கடைகளாக வருவதற்கான ஒரு தனி மனிதனுடைய விடாமுயற்சியும் தொடர்ந்து பார்வையும் சிந்தனையும் தான். அதனால வந்து ட்ரீம் பிக், பெரிய சிந்தனைகள், உங்கள் சிந்தனையை நோக்கி பயணிகள், நல்ல எண்ணங்களோடு கண்டிப்பாக வெற்றிகள் உங்களை தேடி வரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். திவர்ஷினி சந்திரபாண்டியன் ஆரம்பப்பள்ளி, 3ஆம் இடம் எல்